வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பைரவன் மகாவோட அண்ணனுக்கு தெரிய வருது. நம்ம மகாவின் வாழ்வில் இருக்கும் மர்மம் முடிச்சு திருவுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு உள்ள விஷயத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன, என் தங்கச்சி சென்னையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு நான் சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் ஒரு நொடியில் என் சந்தோஷத்தை அப்படியே மறைச்சிட்டிய கடவுளே, என் மகா இங்கே ஒரு வேலைக்காரியாட்டம் தான் வாழ்ந்துட்டு இருக்காளா அப்படின்னு அவள் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் நடக்க போதா அப்படின்னு உள்ள விஷயத்தை தெரிஞ்சுட்டு இந்த விஷயத்தை இப்போவே நான் பாட்டிக்கிட்ட சொல்லணும். வேண்டாம் அவங்க அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. மகா கண்ணுகிடாத துறைவில் அவன் புருஷ வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு இருக்கா அப்படின்னு உள்ள நிம்மதியோட பாட்டி இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு வேலைக்காரியாட்டம் எங்கள் வீட்டு மகாராணி வாழ்ந்துட்டு இருக்காளா அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம பைரவன். இருதள்ளி கொல்லி எறும்பு கணங்கா எப்படி அண்ணனை சமாளித்து விடுறது புரியலையே. அண்ணன் யாருக்கிட்டையும் இங்கே இந்த உண்மையும் திருவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன போகிற உண்மையை போட்டு உடைச்சிடக்கூடாது அப்படின்னு பயத்தில் அப்படியே பைரவன்கிட்ட கெஞ்சுறாங்க. அண்ணே, நீ யாருக்கிட்ட இங்கே எதையும் சொல்லிடாத, இங்கே பார்த்ததையும் ஊரில் போய் பாட்டிகிட்டெல்லாம் சொல்லி அவங்கள வருத்தப்பட வச்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம திவ்யாவும் எனக்கு அம்மா காஞ்சனா கூட என்னால் வாழ முடியாது, அவங்க எதுக்கு எடுத்தாலும் நம்ம மகாவை நோகடிச்சதே வழக்கமாக போச்சு. இதுக்கு மேலே நம்ம அங்கே இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியாதப்போ மகாவை வீட்டை விட்டு துரத்தணும், அமெரிக்காவுக்கு அதுவும் அனுப்பணும்னு ஸ்கெட்சு போட்டாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு கூட நான் இருக்கக்கூடாது, அவளுக்கு கொடுக்க தண்டனையே நான் தான் ஏற்றுக்கிட்டேன்னா எங்கள் அம்மா நான் இல்லாமலாவது இருந்து பொண்ணும் என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு அது திருந்துட்டு அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. எங்கள் அம்மா இருந்ததுக்குள்ளே வாய்ப்பாட்டு நினச்சிக்கிறேன் அப்படின்னு நான் இல்லாத புறவாது புத்தி வரட்டு எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. ஆனால் நம்ம காஞ்சானாவுக்கு பயங்கர கோபம். திரு வீட்டுக்கு வராங்க. திவ்யாவை பார்க்குறாங்க. ஏண்டி நீ இந்த மகாவால் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம்ல, தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுக்கு இந்த மகா தான் காரணம். எங்கள் மகா இந்த மகா என்னை பற்றி என் திவ்யா கிட்ட இலக்கி கொடுத்து இப்போ நான் பிரிஞ்சிட்டேன், இவ அமெரிக்கா போகிறதுக்கு நான் தான் காரணம்னு ஊட்டி விட்டுருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே மொத்த கோபத்துக்கும் காஞ்சனா மாதிரி ட்ரெஸ்ஸை திரும்ப மாதிரி இருக்க நேரம் அந்த பாட்டி வசுந்தராவால் தாங்க முடியாது. காஞ்சனாவா எதுக்காக இப்படி திவ்யா கிட்ட நீ இப்படி நடந்துக்கிட்ட, இதை பார்த்துக்கிட்டு கோபம் தான் படுவா. இந்த உன் மேலே உன் பொண்ணு திவ்யாவுக்கு கோபம் தான் வரும். அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு நீ வாயை மூடிட்டு இரு, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, திவ்யா இங்கேயே இருந்துக்கிடட்டும், நாங்கள் பார்த்துக்கிட்டோம், நீங்கள் இருந்து எதையும் பிரச்சனையை பெருசாக்கி விட்டுறாத அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, உன் பொண்ணு இங்கே இருக்கட்டு, அவள் கோபம் தணிச்சு ஒரு வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு அந்த இடத்துல நீ போ. ஏன்னா பிரச்சனை பெருசாயிரும், ஒட்டுமொத்த குடும்பமும் உனக்கு எதிராக பேசுகிற நேரம் என்னால் ஒன்றுமே சமாளிக்க முடியாது காஞ்சனா, நீ தயவு செய்து இங்கேருந்து போயிடு அப்படின்னு பாட்டி அனுப்பி வச்சுறாங்க காஞ்சனாவை. நம்ம திவ்யாவும் இங்கே தான் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம திரு வீட்டில். அதே நேரத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பைரவன் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திரு செல்லுக்கு கால் பண்ணுறாங்க. திரு மறந்து வச்சுட்டு போயிடறாங்க. நம்ம எடுக்கிறாங்க. மகா எடுத்ததோட ஆட்டோக்காரர் பேசுகிறாரு. நம்ம திருவோட வீட்டை பார்த்துடலாம், மாப்பிள்ளைக்கு வீட்டை அப்படின்னு அவங்களுக்கு மனசில் இருக்குது. யார் இப்போ இங்கே வராங்க, நம்ம பைரவன் அண்ணனா இருக்குமோ அப்படின்னு அந்த இடத்துல அவங்க வந்தாங்கன்னா இப்போ இங்கே என்ன நடக்கும் கடவுளே, இப்படி ஒரு சிச்சுவேஷனா அப்படின்னு அந்த இடத்த மண்டை பிச்சுக்கிட்டு நம்ம மகா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகா பார்க்குறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தால் திருவும் நம்ம திவ்யாவும் சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ இருக்குது. இது பைரவ அண்ணி கண்ணில் பற்றக்கூடாது, பார்த்தாங்கன்னா தப்பாக இருப்பாங்க. நான் இங்கே சந்தோஷமாக திரு வீட்டில் மகாராணியாட்டும் இருப்பேன் அப்படின்னு பைரவன் அண்ணே பாட்டி எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில் பட்டுட்டுனா அவ்வளோதான், நான் இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறேன் அப்படின்னு உள்ள ரகசியம் தெரிஞ்சிட்டுனா அவ்வளோதான் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம பைரவன்
கிட்டேருந்து தப்பணும் அப்படின்னு வந்து நம்ம மகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபோட்டோவையும் இங்கேருந்து மாற்ற முடியாது, மாற்றினா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. எதுக்காக இப்போ நீ திவ்யா ஃபோட்டோவை இங்கேருந்து மாற்றின அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் கேட்டால் என்ன பெரிய பிரச்சனையாகும். அதுவும் இல்லாமல் திவ்யாக்கா இப்போ இந்த வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. நான் என்னை வந்து விட்டுட்டு போனவர் யார், உன் மாப்பிள்ளை யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் மகா வந்து அப்படின்னு வந்து திவ்யா வந்து நல்லாவே வந்து கேட்டாங்க திவ்யாக்கா. அப்போ எல்லாம் நான் வந்து சொல்லலை. ஆனால் நான் இப்போ வந்து சொன்னேன்னா ஏதாவது வந்து எடக்கு மடக்க வந்து பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்போ வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை விட்டுட்டு போன பாவியா, அவள் என்ன கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு வந்து இந்த கல்யாணத்தையே ஓரங்கிட்ட பார்ப்பாங்க. நான் அவங்களுக்கு என் மேலே இருக்குன்னு நம்பிக்கை உடையும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை ஒன்று கிடக்க ஒன்றா இருக்குதே கடவுளே, இப்போ இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தலைப்பாடாக வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம மகா ஒரு கட்டத்தில் அந்த ஆட்டோ நபர் கரெக்டாக வந்து நம்ம பைரவனை வந்து வீட்டு முன்னாடி விடுறாங்க. இங்கே தான் பிருந்தாவனி போர்டு போட்டிருக்கு. அப்போனா நிச்சயமாக அந்த வீடு மாப்பிள்ளையோட வீடு இதுதான் அப்படின்னு வந்து பைரவன் வந்து இறங்குறாங்க. நம்ம பார்க்குறாங்க நம்ம மகா நேராக வந்து நம்ம பைரவன் அண்ணனை வாசல்லே அனுப்பி எனக்கு கஷ்டத்தெல்லாம் சொல்லி வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் அனுப்பி விடுறது தான் சரியான விஷயமா இருக்கும். அவங்களுக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் சரி தெரியக்கூடாது அப்படின்னு வந்து மறைக்கவும் முடியாத. இப்போ என்ன பண்ண யார் கண்ணிலையும் அவங்க பற்றக்கூடாது. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து உண்மையை இந்த வீட்டுக்காரங்க வாங்கிட்டாங்கன்னா திருவுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சது, திருவோட மனைவி நான் தான் அப்படின்னு உள்ள ரகசியத்தை கண்டுபிடிக்க அம்பிகாமா இங்கே என்னென்னா கோயிலாக அலைஞ்சி ஒரு கட்டத்தில் கிட்ட நெருங்கின மாதிரி இருக்குது. இப்போ இந்த உண்மையை கண்டுபிடிச்சாங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்குமே அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம பைரவனை வந்து கையும் களவுமா வாசல்லே செருக்க வந்து ஓடுறாங்க நம்ம மகா. இந்த பாருங்க அண்ணே, நீங்கள் வந்து இங்கே வந்தது நல்ல விஷயந்தான், உங்களை பார்த்தது நல்ல விஷயந்தான். ஆனால் இங்கே நீங்கள் உங்களை ஏற்றி கூப்பிட்டு இங்கே சொல்ல அளவுக்கு இல்லைனே. என்னோட நிலைமையை உங்கள்கிட்ட நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் இந்த வீட்டில் வேலைக்காரியாக தான் இருக்கிறேன். என் கழுத்தில் தாலி கட்டின திருவுக்கு என்னை கொஞ்ச நாளில் இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் நடக்க போகுது. என்ன மகா நீ சொல்லுற? நான் இப்போவே நீங்கள் 2 பேரும் புருஷை முண்டாட்டின்னு சொல்லி இந்த வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாணத்தை நான் தடுத்து நிப்பாட்டேன். ஐயோ அண்ணே வேண்டாம், அவங்க பாவம் திவ்யாக்கா மேலே நான் உயிரே வச்சுருக்கேன். அவங்க தான் அவருக்கு சரியான ஜோடி. அவர் மனசுலேயும் இவங்க இருக்காங்க, இவங்க மனசுலேயும் அவங்க இருக்காங்க. 2 பேரும் உயிருக்கு உயிராக காதல் பண்ணுறாங்க. ஆனால் இக்கட்டான நிலையில் கஜேந்திரன் மாமா கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் எனக்கு கழுத்தில் அவர் தாலி கட்டினாரே தவிர அவர் மனசில் இருந்த பொண்ணு திவ்யா தான். அவருக்கு கூட கல்யாணம் நடக்கிறது தான் சரியாக இருக்கும்னே. என்னை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே யார்கிட்டையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லண்டா. நம்ம எனக்கும் அவருக்கும் நடந்த கல்யாணம் அப்படியே வந்து கனவாட்டம் மறைஞ்சு போகட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மகா நீ நல்லா இருக்க அப்படின்னு தான் நான் பாட்டி எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். ஆனால் நீ இங்கே ஒரு வேலைக்காரியாக இருக்கான்னு தெரிஞ்சால் பாட்டி பாவம் உடஞ்சிருவாங்க மகா அப்படின்னு வந்து பைரவன் வந்து கண் கலங்குறாங்கங்க.